ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட நலச்சங்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோம்னா 17/9/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதியின் கீழ் தேசிய நலவாழ்வு திட்டம் மற்றும் மாநில ஆயுஷ் குழுமத்தின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் பிரிவுகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 17/9/2024 அன்று மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து எந்தெந்த பதவிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க பதவிக்கு இது யுனானி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 1 கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா PUMS ரிஜிஸ்டர்டு வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் TSMC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 34,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2வது பதவிக்கு பார்த்தோம்னா மருந்து வழங்குனர் அப்படிங்கிற பதவிக்கு சித்தால கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா 5 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிக்கு பார்த்தோம்னா கல்வி தகுதியானது டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா கொடுத்துருக்குறாங்க. டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா பெர் டேக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பெர் டேக்கு 750 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மருந்து வழங்குனர் அப்படிங்கிற பதவிக்கு பார்த்தோம்னா ஆயுர்வேதாவில் கொடுத்துருக்குறாங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமா இன் ஃபார்மசி ஆயுர்வேதா, டிப்ளமா இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பெர் டேக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் 750 ரூபாய் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க பெர் டேக்கு. அடுத்து 4வது பார்த்தோம்னா மருந்து வழங்குனர் யுனானி அப்படிங்கிற பதவிக்கு பார்த்தோம்னா 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி யுனானி, டிப்ளமா இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரியுமே பார்த்தோம்னா பெர் டேக்கு 750 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5வது பார்த்தோம்னா மருந்து வழங்குனர் ஹோமியோபதி அப்படிங்கிறதுக்கான கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வேக்கன்சி பார்த்தோம்னா 2 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமா இன் ஃபார்மசி ஹோமியோபதி, டிப்ளமா இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்குமே பெர் டேக்கு சேலரி பார்த்தோம்னா 750 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6வது பார்த்தோம்னா பல்நோக்கு பணியாளர் அப்படிங்கிற பதவிக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பெர் டேக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது பதவி பார்த்தோம்னா ஆயுஷ் மருத்துவர் சித்தா அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. 1 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா PSMS ரிஜிஸ்டர்டு வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியா மெடிசின்ஸ் TSMC கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 8வது பதவி பார்த்தோம்னா சிகிச்சை உதவியாளர் அப்படிங்கிற பதவிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு பெண் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் இஸ்யூஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிகிச்சை உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு மாத ஊதியம் 15,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குறிப்பு பார்த்தோம்னா விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, அனுபவச் சான்று, ஆதார் அட்டை மற்றும் சாதி சான்றிதழ் ஆகியவற்றுடன் நகல் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டேரெக்டாக போய் கொடுக்கலாம் இந்த அட்ரஸ்க்கு. அப்படி இல்லைனா ஸ்பீடு போஸ்ட்டில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது. அதாவது வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர்,
மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம் 637003 பின்கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிற தகவல்கள் மாவட்ட இணையதளத்தில் வந்து வெளியிடப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் எல்லா அப்டேட்டுமே கொடுப்பாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட் சைடு கார்னரில் அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நம்மளோட நேம் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்களோட நேம் வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் கொடுத்துருங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவது வந்து ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஹஸ்பண்டோட நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவது வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து நான்காவது வந்து ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இதில் எழுதிருங்க. அடுத்து வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் எழுதிருங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. வித் பின்கோடோட கொடுங்க. அடுத்து 9வது இதில் வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பர் இருக்குன்னு அதை அப்படியே எழுதுங்க. அடுத்து காண்டாக்ட் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து பிளேஸு டேட்டு கொடுத்துருங்க. அடுத்து வந்து எல்லா காலத்துலேயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா, கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களோட சைன் வந்து இதில் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் சில சர்டிஃபிகேட் வந்து இணைத்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த குறிப்பு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த இதுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா அதுக்கான மொபைல் நம்பருமே கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.